எடப்பாடி அமித்ஷாவின் டெல்லி ரகசிய சந்திப்பு. 70 சீட் பாஜக கேட்க அதிர்ச்சியில் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு அவசரமா போயிருக்காரு. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கான நிழல் உலக செய்திகள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எடப்பாடி அமித்ஷாவின் டெல்லி ரகசிய சந்திப்பு. 70 சீட் பாஜக கேட்க அதிர்ச்சியில் அதிமுக. தமிழக அரசியல்ல மார்ச் 1ஆம் தேதி மதுரை பொதுக்கூட்டம் முடிந்ததுமே ஒரு அதிரடி திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு அவசரமா போயிருக்காரு. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலிடம் அதிமுக தரப்புல வெறும் 25 சீட்டுகள் மட்டுமே ஒதுக்க முடியும்னு எடப்பாடி கராரா சொல்லி இருக்காராம். இத அமித்ஷாவிடம் கோயல் சொல்ல செம்ம டென்ஷனான அமித்ஷா இபிஎஸ் நேரடியா டெல்லிக்கு வர சொல்லி இருக்காரு. அங்க நடந்த பேச்சுவார்த்தையில அமித்ஷா போட்ட கணக்கு தான் எடப்பாடிய தலை சுற்ற வச்சிருக்கான். எங்களுக்கு 70 தொகுதிகளை ஒரு பேக்கேஜா கொடுத்துடுங்க, அதுல அமமுக, தமாக, ஐஜேகே, தமமுக ஆகிய மற்ற கட்சிகளுக்கும் நாங்களே பிரிச்சுக்கிறோம்னு அமித்ஷா கேட்க இபிஎஸ் அதிர்ந்து போயிருக்காராம். அமித்ஷா கேட்ட அந்த 70 தொகுதிகள்ல பெரும்பான்மையான தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள்ன்றதுதான் இங்க ஹைலைட்டான விஷயம். எங்களோட கட்சி நிர்வாகிகள் கூட பேசிட்டு சொல்றோம்னு மௌனமா அங்கிருந்து நகர்ந்திருக்காரு இபிஎஸ். ஒரு புறம் பாஜக 35 சீட்டுகள் அப்படின்னு ஒற்றை கால நிற்க எடப்பாடியோ அமமுகவையும் சேர்த்து 30க்குள்ள கதையை முடிக்க பார்த்திருக்காரு. கூட்டணியில சிக்கல் இதோட முடியல. ஜான் பாண்டியன் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி தலா 3 இடங்களை கேட்டு இருக்காங்களாம். பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அனைத்து மக்கள் அரசியல் கட்சி என ஆளுக்கால் ஒரு இடம் கேட்க பாமகவோட எதிர்பார்ப்போ எகிரிட்டே போயிட்டு இருக்காம். அன்புமணி தரப்போ தேமுதிக வராததுனால எங்களுக்கான சீட்டுகளை உயர்த்தி தரணும்னு குடைச்சல் கொடுத்திருக்காராம். இத்தனை பேருக்கும் பிரிச்சு கொடுத்தா அதிமுகல வெறும் 150 தொகுதிகளுக்கு குறைவாதான் போட்டியிட முடியும்ன்ற சூழல் வந்துடும்னு எடப்பாடியார் கடும் மன உளைச்சல்ல இருக்காராம். 2021ல எங்களை சேர்க்காததால் தான் 33 தொகுதிகள அதிமுக தோற்று இபிஎஸ் முதல்வர் பதவியை இழந்தாரு. போதும் எங்களை உதாசீனப்படுத்துறீங்கன்னு அமமுக நிர்வாகிகள் கோபமா பேசி இருக்காங்களாம். எங்களுக்கு 12 சீட் வேணும்னு அவங்களும் அழுத்தம் கொடுத்திருக்காங்களாம். டெல்லி சந்திப்புல அமித்ஷா மற்றொரு குண்டையும் வீசி இருக்காராம். கூட்டணிக்கு நீங்களே தலைமைனா தேர்தல் செலவுகளையும் நீங்களே கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லி இருக்காராம். மேலும் வேலுமணி மூலமா தேமுதிகவை ஏன் வளைக்க தவறிட்டீங்க, 10,000 ரூபாய் தேர்தல் வாக்குறுதி ஏன் இன்னும் மக்களை சென்றடையலன்னு அமித்ஷா கடுமையா கேள்வி எழுப்பி இருக்காராம். பதிலுக்கு எடப்பாடியும் சும்மா இல்லையாம். திமுக அமைச்சர்களின் ஊழல் மற்றும் முறைகேடு பட்டியல் அமித்ஷாவிடம் கொடுத்துட்டு எப்போது விசாரணையை தொடங்க போறீங்க, அப்போதான் எங்களால தேர்தல் வேலைகளை சிறப்பா செய்ய முடியும், இல்லைன்னா திமுக பணத்தை அள்ளி செலவழிப்பாங்கன்னு அமித்ஷா கிட்டேயே அஸ்திரத்தை வீசி இருக்காராம். மார்ச் 11ஆம் தேதி பிரதமர் மோடி திருச்சி வரும்போது இந்த மெகா கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் இணைய போவதா சொல்லப்படுது. எடப்பாடி இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போறாரு? தமிழக அரசியல் களம் எதை நோக்கி செல்லுது? பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.